எனக்கு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. என் வெறிக்கு நிகரான ஒரு வெறியாளரை கண்டதில் அன்று எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த ஃபீல்டை விட்டு கண்டிப்பாக போகவே மாட்டேன். வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன் அவுட்டு போல. என்ன சொல்கிறீங்களா இல்லை படத்தினுடைய டைலாக்கா? Ravi, you are a fantastic guy. We love you. I'm really proud that I'm his friend. எல்லாருக்கும் சமத்துவம் சொல்கிற நாயகன், நட்புக்காக இங்கே வந்திருக்கிற நாட்டாமை. கே.எஸ். ரவிக்குமார் சாரோட 10 படங்களுக்கு மேலே கதாநாயகனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து கே.எஸ். ரவிக்குமார் சாரை பற்றி நிச்சயமாக இங்கே சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும். ரவிக்குமார் ஒரு இயக்குனர் என்று சொல்வதை விட எனக்கு நெருங்கிய நண்பர் நான் சொல்லணும். ஏன்னா புரியாத புதிரில் வந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் 25 இயர்ஸை கடந்த ஒரு இயக்குனர் இருக்கானா அது பெரிய விஷயம். அதுவும் கலை உலகத்தில் இருக்கிற முக்கியமான எல்லா ஹீரோஸையும் இயக்கியிருக்கான்னு சொல்லணும். எனக்கு ஒரு நண்பராக தான் நான் வந்து இன்றைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு இயக்குனராகவே நான் நினச்சி பார்க்கல. இவன் ஐ டன் 10 ஃபிலிம்ஸ் வித் ரவிக்குமார். கோவக்காரர் ஆனால் குணம் உள்ள ஒரு நண்பர். இவங்க வந்து பேர் சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப விட்டுனோடு குட்டியாக இருந்தப்போ வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினவங்க. பார்க்குறதுக்கு வந்து க்யூட்டாக இருப்பாங்க. ஆனால் அப்போ எப்படி இருந்தாங்களோ அந்த க்யூட்னஸ் வந்து இப்போ கூட கொஞ்சமும் குறையாமல் அப்படியே அந்த அழகான சிரிப்பு அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ குட்டி பத்மினி மேம், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கே.எஸ். ரவிக்குமார் வந்து இந்த 25வது வருஷத்தை ரொம்ப கொண்டாட்டமாக ராஜ்டியோட செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அவரோட இந்த ட்ராவல் பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு சிறந்த கலைஞர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய படைப்பாளி. அவர் நல்லா இருக்கணும். அண்ட் மேலும் மேலும் இந்த மாதிரி அற்புதமான படங்களை, ஒரு அவ்வை சண்முகி அண்டு ஒரு படையப்பா, இந்த மாதிரிலாம் படங்களை கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனை கேட்டுக்கிறேன். கே.எஸ். ரவிக்குமார் சாரை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே ஒரு ஒப்பீனியன் தான் சொல்கிறாங்க. அவர் வந்து மிக நல்ல ஒரு இயக்குனர், மிக நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு. அவரோட சரவணா அப்படிங்கிற படத்தில் இணைந்து பணிபுரிந்த ஸ்ரீகாந்த் தேவா சார் அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து ஒரு படம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க சரவணா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அந்த படத்துலையும் பாடல்கள்லாம் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. ஸோ அவர் வந்து பாட்டு வாங்குறது எப்படி வாங்குவார்? நிறைய டியூன்ஸ் கேட்டு அந்த மாதிரி வாங்குவாரா, இல்லை வந்து உங்களை ஃப்ரீயாக விட்டுருவாரா? இல்லை, அவரை பார்த்தாலே எனக்கு என்ன ஒரு பிரின்ஸிபால் பார்க்குற மாதிரி பயமாக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பட் சேம் டைம் ஒரு ஃபேமிலியாக பழகுவார். அப்பாவோட ரொம்ப படம் சார் அப்பாலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் நான் ரொம்ப கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சேம் டைம் நான் சரவணா வந்து அவர் சாரோட ஒர்க் பண்ணேன். ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. இந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காங்க. நான் படையப்பா எத்தனை வயசானாலும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசினாங்கன்னா அத்தனை பேருமே கிளாப் பண்ணுவாங்க. ஸோ தன்னோட ஒரு ஆங்கிள்லையும் தமிழ்நாட்டையே மிரட்டினேன் எங்கள் ரம்யா கிருஷ்ணன் மேம். நீங்கள் சொல்லுங்கள், கே.எஸ். ரவிக்குமார் சாரோட நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ படையப்பா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சூப்பர் ஹிட் மூவி வேறு கொடுத்துருக்கீங்க. நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் படையப்பா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை கொடுத்துச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கச்சிலேருந்து நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் டைரக்டராக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் ஹீ இஸ் த சேம். He hasn't changed at all. That is the best quality about him. And work in vandiruchna, he knows how to extract the talent out of an artist. So I would say அவர் நடிச்சு காட்டுறதுல ஒரு 70% தான் நான் நடிச்சிருப்பேன் during படையப்பா and everything. அண்ட் டப்பிங் கூட ஃபர்ஸ்ட் டைம் தைரியமாக என்னை பேச வச்சதே ரஜினி சாரும் ரவிக்குமார் சாரும் தான். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். அவர் இன்னும் மேலும் நிறைய படம் பண்ணி 50th 100th எல்லாம் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சினிமாவில் இவரோட ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசு தொடுற மாதிரியான நல்ல படங்களை மட்டுமே தருவேன் அப்படின்னு பிடிவாதமாக நல்ல படங்களாக தமிழ் திரையுலகத்துக்கு கொடுத்துருக்க ஒரு அருமையான இயக்குனர். ஒரு ராஜாவோட பேர் வேறு இருக்குது இவரோட பேரில். ஸோ எல்லாருக்கும் பிடித்த, எல்லாருடைய மனதுக்கும் நெருக்கமான, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிற நம்ம சேரன் சார். இவர் வந்து ஆக்சுவலி ரவிக்குமார் சாருக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர். இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எங்களுக்கு அவர் தான் எல்லாம்.
உயிர் மூச்சு வாழ்க்கை எல்லாமே அவர் கொடுத்தது. ஸோ எங்கள் குருநாதருக்கு நடக்கிற இந்த விழா வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தர்றது. அவர் என்னையை போல் நிறைய இயக்குநர்களை உருவாக்கியிருக்காரு, நிறைய நல்ல படங்களை கொடுத்துருக்கார். அவர் மூலமாக தான் நான் தொழில் கற்றுக்கிட்டு இந்த வாழ்க்கைக்கு வந்தேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இன்றைக்கி அவருக்கு நடக்கிற இந்த விழா எங்கள் குடும்பத்தோட விழா மாதிரி இது மிக சிறப்பாக நடக்கும். நன்றி. நம்ம விழாநாயகன் KS ரவிக்குமாரை பற்றி சொல்கிறதுக்கு இங்கே வந்து உலகமே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், உலக நாயகன் நமக்காக வந்திருக்காரு. அவர்கிட்ட சில வார்த்தைகள் பேசுவோம். சார் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல, அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ KS ரவிக்குமார் சாரோட நீங்கள் 5 படங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நிச்சயமாக அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். KS ரவிக்குமாரோடைய வெற்றி எதுவுமே விபத்தில்லை, எல்லாம் உழைப்பின் பலன். சிறந்த உழைப்பாளி. அது மட்டுமல்ல, எல்லோரிடத்திலும் நட்புடன் பழகும் ஒரு தன்மை, எதிலும் நன்மையை பார்க்க வேண்டும் என்பதுதான் முதல் குறிக்கோளாக வைத்திருப்பார். அதனால் அவருக்கு நல்லதே நடந்துட்டு இருக்கு. இவங்க சிரிச்சா, நடிச்சா, டான்ஸ் ஆனா எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். தமிழ் சினிமாவில் ஹீரோயின்னா கூசின மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ட்ரெண்டை உடைச்சு வந்து பெரிய அளவுக்கு ஹிட்டான ஒரு ஹீரோயின் சிம்ரன் மேடம் வந்து இப்போது ரவிக்குமார் சாரை பற்றி என்ன. தேங்க்யூ. 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சார். இது என்னோடய வார்த்தைகள் சாருக்கு. அண்ட் வெரி 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 ஹாப்பி நான் இந்த ஷோட ஒரு பாட்டாக இருக்கேன். சார் வந்து எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஐ திங்க் 97 கொண்டாட்டம், அதுக்கப்புறம் நட்புக்காக, அதுக்கப்புறம் வந்து பாவா நச்சாடு ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பஞ்சதந்திரம். என்னோட க்ரோத் இப்படி பார்த்துருக்காங்க சார். ஸோ வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் to be part of his films is such a talented multitasking director and a very good hearted man. சினிமாவோட ட்ரெண்டில் மட்டும் இல்லைங்க, பலரோட வாழ்க்கையிலையும் புது வசந்தம் படைத்த நம்ம இயக்குனர் விக்ரமன் சார் KS ரவிக்குமார் சாரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். நீங்கள் வந்து ஒரு ஆப்டான பர்சனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் KS ரவிக்குமார் சாரை பற்றி சொல்கிறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார். அவர் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு சக இயக்குனர், உங்கள் நண்பர். அவரை பற்றின விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுறுசுறுப்பு, ஹார்ட் ஒர்க், ஹானஸ்டி, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அது KS ரவிக்குமார் தான். செய்கிற வேலையில் ரொம்ப சின்சியராக இருப்பார், ரொம்ப டெடிகேட்டிவாக இருப்பார். அதனால தான் இன்றைக்கி அவர் வந்து இவ்வளோ பெரிய வெற்றிகள் சாத்தியமாக இருக்குது அவருக்கு. தொடர்ந்து அவர் பல வெற்றி படங்கள் கொடுத்து முன்னணி இயக்குனராக இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமாவில் ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குன்னா இவரோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான மனசு தொடுற மாதிரியான படங்கள் கொடுக்குறது இவரோட ஸ்டைல். அஃப்கோர்ஸ் படத்தோட பேரெல்லாம் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அஜித் சாரை வச்சும் பண்ணியிருக்காரு, விஜய் சாரை வச்சும் பண்ணியிருக்காரு. ஸோ எழில் சார் எப்படி சார் இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள். ரவிக்குமார் சாருக்கு வந்து இந்த 25th இயருக்கு வந்து ரொம்ப அழகாக ராஜ்ரீவ் பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரவிக்குமார் சாரை பற்றி பர்சனலான விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? நான் இன்ட்ரடியூஸ் ஆன சூப்பர் குட்டில் தான் ரவிக்குமார் சார் வந்திருந்தாங்க. செகண்ட் ஃபிலிமு எங்களுக்கெல்லாம் ஒரு பில்லர் மாதிரி. சூப்பர் குட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் ரவிக்குமார் சார் நிற்பார் இங்கே. ரெண்டாவது, ஒரு டேரக்டரில் ரொம்ப போல்டாக எதுவாக இருந்தாலும் வந்து ஓப்பனாக பேசிட்டு, சூப்பர் ஸ்டார்லேருந்து கமல் சார் வரைக்கும் பெரிய ஹீரோஸ் எல்லாம் வச்சு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து சில டேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா டேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்கன்னு பேர். ரவிக்குமார் சார் வந்து கான்ட்ராஸ்டாக இருப்பார், மனசில் பட்டதை டப்பு டப்புன்னு அடிப்பார். ஸோ அந்த வகையில் வந்து நிறைய விதத்தில் வந்து இன்ஸ்பிரேஷன் எனக்கு ரவிக்குமார் சார். ஸோ அவர் விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் அவர் மாதிரி ஸ்பீடாகவும் பண்ண முடியாது, எக்கனாமிக்காகவும் பண்ண முடியாது. பர்சனாகவும் ஒரு ஜென்யூனான பர்சன் அவர். இவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு வேகம் 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 பரபரன்னு போகும் இவரோட படங்கள். ஸோ கலெக்ஷன்லையும் சூப்பர் ஹிட்டான படங்களை கொடுத்துருக்காரு. ஸோ தரணி சார், நீங்கள் வந்து KS ரவிக்குமார் சாரோட இந்த 25வது இந்த விழாவுக்கு வந்திருக்கீங்க. ஸோ மிக பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு இந்த விழா. நீங்கள் வந்து KS ரவிக்குமார் சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி சொல்லக்கூடிய ஏதாவது முக்கியமான ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்களேன். ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நீங்கள் செய்யறது. ஏன்னா ஒரு மனுஷனோட ஒர்த் அவரோட ஒர்க்கை வச்சு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஒர்த்ஃபுல்லாக ஒரு 25 years ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஒரு ஆர்டிஸ்ட்டாக 2 ஆர்டிஸ்ட்டாக பல லாங்குவேஜ் பல ஆர்டிஸ்ட்டை வச்சு மிரட்டலான ஹிட்டு கொடுத்துருக்காரு.
இதுக்கு அவருக்கு சேர வேண்டிய ஒரு மிகப்பெரிய சன்மானம். அது ராஜ் டிவி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விழாவின் நாயகன் டைரக்டர் KS ரவிக்குமார் அவர்களின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கிறேன். டைரக்டர் KS ரவிக்குமார் ப்ரொடியூசர்ஸோட டைரக்டர், ஹீரோஸோட டைரக்டர், டெக்னீஷியன்ஸோட டைரக்டர், எங்களை மாதிரி ஆர்டிஸ்டோட டைரக்டர். அவர் இந்த 25 வருஷம் அவர் டைரக்ஷனுக்கு ஆனதோட இந்த விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறோம். விழாவை முதல்ல குத்துவிளக்கு ஏற்றி ஆரம்பிக்கணும். அதில் KS ரவிக்குமார் அவர்களுடைய வாழ்க்கையில் தீபம் ஏற்றி வைத்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் டைரக்டர் விக்ரமன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். RB சௌத்ரி சார் அவர்களையும் மற்றும் ராஜ் டிவி உரிமையாளர்கள் ராஜேந்திரன், ரவீந்திரன், ராஜரத்னம், ரகு அவர்களையும் மேடைகள். நீங்கள் ஒரு மாஸ்டராக இப்போ மாஸ்டாராக மாறி இருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பை KS ரவிக்குமார் சார், அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இல்லை? ஸோ நீங்கள் அவரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது, நிறைய இருக்கும் பேசுகிறதுக்கு. ஸோ ப்ளீஸ் டூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்துக்கு எனக்கு உயிர் கொடுத்தது எங்கள் அப்பானா, இந்த சினிமா உலகத்துக்கு என்னை அறிமுகம் கொடுத்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜை நிற்க வைக்க காரணம் என்னோட டைரக்டர் KS ரவிக்குமார் சார் தான். அங்கிள் 25வது வருஷம், 20 வருஷம் அங்கிள் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நாட்டாம படத்தில் 3 வயசு 3 மாதம் அன்றைக்கி கொடுத்தா எனக்கு ஒரு முருகவரி, இன்றைக்கி ஒரு மகேந்திரன் நிற்கிறேன். அங்கிள் என்றைக்குமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், இதை நம்பாத இதை நம்பு அப்படின்ட்டு. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை என் பிறந்த நாளைக்கு சொன்னீங்க அங்கிள், இன்னும் எனக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. என்றைக்குமே உங்கள் பேரை நான் காப்பாற்றிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன் அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தாலும் அது ஒரு புள்ளியில் தான் ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த விழா கோலம் ஆரம்பிக்க முக்கிய புள்ளியாக இருந்தவர் அவர் ஒரு பத்திரிகையாளர், தயாரிப்பாளர், நடிகர், டைரக்டர். அவர் தான் திரு சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள். அவர் கூப்பிடலாமா? கூப்பிடலாம் சார். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ராஜ் டிவியின் என்றென்றும் ரவிக்குமார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று ராஜ் டிவியின் சார்பிலே வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ராஜ் டிவிக்கு வயது 20, ரவிக்குமாரின் சினிமா வயது 25. இங்கே 25 பாராட்டுகிறது. இயக்குனர் விக்ரமனின் உதவியாளராக இருந்து பின்னர் இயக்குனராக பதவி உயர்வு பெற்ற ரவிக்குமார் இயக்கிய பெரிய குடும்பம் திரைப்படத்தை போலே ராஜ் டிவியின் குடும்பமும் பெரியது. அதேபோல் ரவிக்குமாரின் குடும்பமும் பெரியது. ராஜ் டிவியின் பெரிய குடும்பம் என்று நான் குறிப்பிடுவது திரு ராஜேந்திரன் தலைமையில் இயங்கும் திரு ராஜரத்னம், திரு ரவீந்திரன், திரு ரகுநாதன் ஆகியோரை பற்றி மட்டுமல்ல, இந்த நால்வரோடு இணைந்து உற்ற சகோதரர்கள் போல பாசத்துடன் பணியாற்றும் 1000க்கும் மேற்பட்ட ராஜ் டிவி குடும்பத்தின் பணியாற்றவர்களையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். தன்னுடைய சகோதரரிடம் காட்டும் பாசத்தையும் பரிவையும் ராஜ் டிவியின் கடைசி பணியாளர் வரையில் காட்டுகின்ற இந்த குடும்பத்தின் தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களின் அன்பான அரவணைப்பு தான் இந்த கட்டுக்கோப்பான குடும்பத்தை இணைக்கின்ற அன்பு சங்கிலி. பீப்புள்ஸ் சேனல் என்ற டேக்லைனோடு ஒளிபரப்பான ராஜ் டிவி மக்களின் அன்றாட உணர்வுகளை பிரதிபலிக்கும் உன்னதமான டிவியாக இன்று தமிழகம் மட்டுமின்றி உலகமெங்கும் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. கலைத்துறையில் சாதனைகள் புரிந்த கலைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை பாராட்டுவதில் ராஜ் டிவி எப்போதுமே முன்னிலையில் நிற்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்று பிரம்மாண்டமான அளவிலே பாராட்டப்படுகின்ற இன்றைய விழாவின் கதாநாயகன் KS ரவிக்குமார் அவர்கள் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். ஆனால் இப்படி ஒரு விழாவை ஏற்பாடு செய்த பிறகுதான் தெரிந்தது அவர் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அல்ல, எண்ணற்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரர் என்று. இந்த விழாவுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்த பிறகு இந்த விழா சம்பந்தமாக பலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறாரு, ரவிக்குமார் மாதிரி ஒரு டைரக்டரை பார்க்க முடியாது சார், ஒரு காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் வரலன்னா
88வது சீனில் ஒரு க்ளோஸ்அப் எடுப்பார், 75வது சீனில் ஆர்டிஸ்ட் நடந்து வரது எடுப்பார், 91வது சீனில் ஒரு காட்சி எடுப்பார். இப்படி யார் வந்தாலும் வராவிட்டாலும் படப்பிடிப்பு நடத்தி படப்பிடிப்பை முடிக்கக்கூடிய ஒரு கெட்டிக்கார இயக்குனர் என்று. சரி, இதுக்கெல்லாம் விஷயமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிறாரு, இந்த ஆளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது சொல்கிறார். யார் அவரே சொன்னார்னா அதை விட என்ன பெரிய சர்டிஃபிகேட் இருக்கு. அதுக்கப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசன்கிட்ட வந்தா அவர் சொல்கிறாரு, ரவிக்குமாரோட ஒரு படம் வேலை செஞ்சுட்டா போதுங்க, அதுக்கப்புறம் ரவிக்குமாரை விட்டுட்டு யாராலையும் படம் பண்ண முடியாதுன்ட்டு. இப்படிப்பட்ட இத்தனை பெருமை மிக்க ஒரு இயக்குனருக்கு பாராட்டு விழா நடத்தாமல் வேறு யாருக்கு நடத்துறது? அதனால தான் ராஜ் டிவி சகோதரர்கள் திறமை எங்கே இருந்தாலும் பாராட்டுகின்ற பண்பும் பாசம் உடையவர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த விழாவிற்கு மிகவும் திரளாக வந்து எங்களை உற்சாகம் ஊக்கம் படுத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் கரம் கூப்பி நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஸோ அவரை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஐ வில் கோ டவுன் அண்ட் டாக் ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட்டு விஜயகுமார் சார் இங்கே இருக்கார். சார், கேஎஸ் ரவிக்குமாருக்கு பற்றி எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னா ஏதாவது இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் ஏதாவது இப்போ சொல்லுங்களேன். ரவிக்குமார் சாரை நான் முதல்ல பார்த்தது ஆர்பி சௌத்ரி அவர்கள் தயாரித்த படம், விக்ரமன் சார் அவர்கள் இயக்கிய படம் புது வசந்தம். அந்த படத்திலே என்னையும் என்னுடைய துணைவியார் மஞ்சுளா அவர்களையும் ஒரே ஒரு காட்சியிலே நடிப்பதற்காக அவர் எங்களிடம் பேசி அழைத்து சென்றார். அவர் அன்று உழைத்த உழைப்பை பார்த்த பொழுதே தெரிந்து கொண்டேன், இவர் வருகாலத்தில் ஒரு சிறந்த இயக்குனராக வருவார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை தமிழகத்தில் உள்ள அத்தனை சூப்பர் ஸ்டாரிலிருந்து உலக நாயகனிலிருந்து அத்தனை கலைஞர்களையும் வைத்து படங்களை இயக்கியிருக்கின்றார். அத்தனை படங்களும் வெற்றி படங்கள். அவருடைய உழைப்பு, தன்னம்பிக்கை, தயாரிப்பாளர்களுக்கு ஒரு இயக்குனர் அந்த படத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்து கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ரவிக்குமார் அவர்கள். அதனால்தான் அவர்கள் இன்றல்ல, இந்த கலை உலகம் இருக்கும் வரை அவர்கள் படத்தை இயக்குவார்கள், இயக்கிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் இருக்கிற கதாநாயகர்கள் அத்தனை பேரையும் இயக்க இருக்கிறார்கள். அவரும் அவர் குடும்பத்தாரும் பல்லாண்டு வாழ்ந்து வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி ரவிக்குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம விழாநாயகனை பற்றி பேச போகிறது. அவர் புது இயக்குநர்களின் கலங்கரை விளக்கம். அவர் எடுக்கிற படம்லாம் சூப்பர் டியூப்பர் ஹிட்டு. அதனாலேயே அவர் சூப்பராக படம் எடுக்கிறாருன்னு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி அவர்களை மேடைக்கு ஒரு சில வார்த்தைகள் பேச முடியாது. ரவிக்குமார் உண்மையிலே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. 25 வருஷங்களுக்கு முதல் இயக்குனர் விக்ரமன் வச்சு புது வசந்தம் படம் எடுக்கும்போது அதில் இணை இயக்குனராக பணியாற்றியவர் கேஎஸ் ரவிக்குமார். அப்போது நான் ஷூட்டிங் போகும்போது அவருடைய சுறுசுறுப்பை விறுவிறுப்பும் பார்த்து அடுத்து ஒரு படம் பண்ணால் இவர் தான் டைரக்டராக அறிமுகப்படுத்தணும் அப்போவே முடிவு எடுத்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் புரியாத புதிர் என்ற ஒரு படத்தை இயக்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அந்த படத்திலே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார் அவர். இருந்தாலும் புது வசந்தம் எந்த அளவுக்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சதோ அந்த அளவுக்கு அந்த படம் வெற்றி அடையாததால் ஓரளவுக்கு சோர்ந்து உட்கார்ந்துருந்தார் அவர். அப்போ நான் ஃபோன் பண்ணி மறுபடியும் அவர் கூப்பிட்டு, அது மாதிரி உங்களோட டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது, நீ கவலைப்பட வேண்டாம், மறுபடியும் இன்னொரு படம் பண்ணு சொல்லி அடுத்த படம் தான் அந்த சேரன் பாண்டியன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அதுக்கப்புறம் எங்கள் பேனர்லேயே கிட்டத்தட்ட 6 படம் பண்ண டைரக்டர் அவர். அதில் நாட்டாமை பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அதுக்கப்புறம் அவருடைய வெற்றி பயணத்தை தடையே இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள்,
மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள், இன்றைய சூப்பர் ஸ்டார்களான அஜித், விஜய், சூர்யா அத்தனை பேர் டைரக்ட் பண்ணி ஒரு பெரிய வெற்றி டைரக்டராக திகழ்ந்து வந்திருக்கிறார். ஒரு சாமானிய மக்களை பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தால் கண்டிப்பாக அந்த டைரக்டர் ஜெயிப்பான்னு சொல்லி அதுக்கு உதாரணம் KS ரவிக்குமார்னு சொல்லலாம். என்றென்றும் அவர் புகழோட வழங்க என்னுடைய வாழ்த்துகிறேன். ஸோ இப்போ நம்ம மேடைக்கு யார் வரப்போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பார்த்தா படையப்பா படத்தில் எல்லாருமே அதிருவோம். ஸோ நீலாம்பரி மேடம், நீலாம்பரின்றதுனால நீல கலர் சட்டையோடு வந்துருக்கிறீங்களா? காமெடியா? இல்லை ட்ரை பண்ணேன், வரல. ஸோ இப்போ நீலாம்பரி மேடம் ஒரு பஞ்சோட ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேடம். சரி, நான் அந்த பஞ்சை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என் டைரக்டர் ஒரு வாட்டி சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் அப்படியே தான் இருக்கு. சல்யூட்! எவ்வளோ வாட்டி கற்றுக் கொடுத்தீங்க? அது இந்த விரலை மடிக்கக்கூடாது, விரலை மடித்து சொல்லக்கூடாது, இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும். இப்படி வந்து இங்கே வரும்போது அப்படி ஃபாஸ்ட் வரணும். ஸோ 1 2 3 4 அப். எஸ், வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன் அவுட்டு போல. என்ன சொல்கிறீங்களா இல்லை படத்தினுடைய டைலாக்கா? இல்லை. தேங்க்யூ. ஸோ நான் ஏன் வந்தேன்னு இப்போன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. மேம் நீங்கள் இது வரைக்கும் காம்பேரிங்லாம் பண்ணதே இல்லையே லைஃப்பில், ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க. அது கொலவெறியோட வந்திருக்கேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க ப்ளீஸ். இப்போ நார்மலாக வந்து நீலாம்பரி மாதிரி கேரக்டரும் பண்ணவே இல்லை. அது பண்ணது வந்து நம்ம KS ரவிக்குமார் சாருக்காக. ஸோ அதே மாதிரி இவங்க காம்பேரிங்கும் பண்ணதே இல்லை. ஸோ அதுவும் பண்ணுறது வந்து நம்ம KS ரவிக்குமார் சாருக்காக. அடுத்து வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவர் வரப்போகிறாரு. அவர் என்ன பண்ண போகிறாரு? அவர் பாடுவார், ஆடுவார். பாடிக்கிட்டே ஆடுவாரா? பாடிக்கிட்டே ஆட மாட்டார், ஏன்னா அவர் மூச்சு வாங்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜோட நலன் கருதி வெறும் பாட மட்டும்தான் போகிறாரு. என்னங்கிற நீ இப்போ? பாட போகிறாருன்ற மேம். நீ வா வச்சுக்கிறேன். மேடம் வச்சுக்கிறேன்.